டு சிம்பிளி அனி யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ட் எங்களுக்கு ஹாப்பி விஷு. ஸோ காலையில் எழுந்தாச்சு, குளித்து முடிச்சாச்சு, விஷு கனியை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் விஷு ஸ்பெஷலாக வந்து விஷு கட்டை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது நார்மல் மட்டை ரைஸ் இல்லை பச்சரிசியில் வந்து தேங்காய் பால் வந்து அதுலேயே வேக வச்சு பண்ணுற ஒரு டிஷ். இது வந்து விஷு கட்டைன்னு ட்ரெடிஷ்னல் விஷு ஸ்பெஷல் இது. ஸோ இதுதான் காலையில் சாமிக்கு படைச்சிட்டு விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் நியூ இயர் மாதிரி இது நான்வெஜ் சில பேர் செய்வாங்க, சில பேர் வெஜிடேரியன் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இது பண்ணுறது தான். ஸோ மற்றபடி படையல் அதெல்லாம் ஒரு ஸ்டேட்ஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் ஆக்சுவல் விஷு. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து விஷு கட்டை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால வந்து ஈவினிங் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது. அங்கே சிவனுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸில் வந்து என்னை ஆட் பண்ணியிருக்காரு என் மாமனார். ஸோ நானும் என்னோடய சிஸ்டரின்லாம், அதுவும் என் நாத்தனார் எல்லோரும் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி டேவை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமி பார்ப்போம்ல. ஸோ விஷு கனி பார்த்தாச்சு, எப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ மிருவும் ரேவந்தும் வந்து எழுச்சிட்டே இருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வாங்க, கிட்ட வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாரு. சாமி கும்பிடு உட்காந்து பாரு, கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. ஆமாம், அதுதான் நல்லது. பாரு, சாமிக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோம். ஐயோ, பூ விழுந்துருச்சு. இங்கே கிருஷ்ணர் வச்சுருக்கோம், பின்னாடி வேப்பங்குழந்தை வச்சுருக்கோம், அப்புறம் முக்கண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன வச்சுருக்கோம் நம்ம சாமிக்கு? நம்ம வந்து அரிசி, வெல்லம், பருப்பு, அப்புறம் வெல்லம், அப்புறம் முக்கண்ணி வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? இது என்னது? இது என்னது? மேங்கோ. இது 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 ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம். முக்கண்ணியும் வச்சுருக்கோம். ஆமாம், வெஜிடபிள்ஸ் வைக்கணும், பட் அம்மா அதெல்லாம் வைக்கலை, ஸ்பேஸ் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி சொர்ணம் வச்சுருக்கோம், நகை, பணம், மிருவோட முண்டு வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே ஜாடியில் பூ வச்சுருக்கோம், உருளியில். அங்கே பாரு, வெத்தலை, மயில் தோகை, அப்புறம் கண்ணாடி வச்சுருக்கோம். அது மூலிமா உன்னை நீ பார்க்கலாம், இந்த இயர் வந்து உனக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். ஓகே, விஷு பார்த்துட்டியா? விஷு கண்ணி பார்த்துட்டியா? ஆமாம். இது என்னது? இது பேர்லாம் விஷு கனி. விஷு கனி பார்த்துட்டியா? கிரேப்ஸ் வேணுமா? அதுக்குள்ளே கிரேப்ஸ் வேணுமா உனக்கு? சரிந்தா. சாப்பிடு. ஓகே, இது கிருஷ்ணர் பார்த்துட்டியா? எங்கே கிருஷ்ணர்? எங்கே எது? ஸோ நான் சொன்னேன்ல விஷு கட்டை, அது இதுதான். ஸோ பச்சரிசியில் வந்து தேங்காய் பால், இது வந்து 2ஆம் பால், அப்புறம் 1ஆம் பால் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இது எந்த ரெசிபி எப்படின்னா, பச்சரிசி கேரளா ட்ரெடிஷன் படி மட்டை ரைஸில் பண்ணுவாங்க. மட்டை ரைஸ்லேயே கொஞ்சம் ஒடிஞ்ச அரிசி இருக்கும். அந்த ரைஸில் வந்து இதை வந்து நல்லா நம்ம பொங்கலுக்கு குக் பண்ணுற மாதிரி தேங்காய் பால்லேயே குக் பண்ணுவாங்க. 2ஆம் பால் 3ஆம் பால்லாம் எடுத்து அது நல்லா குழைய வேக விட்டதுக்கப்புறம் 1ஆம் பால், முதல் திக்கான பால் இருக்குல்ல, அதை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் உடிச்சு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி அந்த இந்த கேக் ஷேப்பில் வர வரைக்கும், அந்த பதம் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்து ஒரு வாழையில் விரித்து அதை அப்படியே திரட்டி விட்டுருவாங்க, அப்படியே பரப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதை பீஸ் மாதிரி கட் பண்ணி
சாமிக்கு படைச்சிட்டு அதை அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து விஷுக்கு அவங்க பண்ணுற ஐ மீன் மலையாளிஸ் பண்ணுற ட்ரெடிஷன் மெத்தட். ஸோ இப்போ அதுதான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இது ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் நான் காலையில் எழுந்ததுனால காலையிலனா என்ன ஒரு 6:40 என்னமா தான் எழுந்தேன். பட் ஆனால் காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. அதனால் இப்போ காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒன்றா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் குழைய வெந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இது வந்து விஷுக்கு தான் செய்யணும்னு இல்லை, நம்ம தோணுச்சுன்னா அப்பப்போ கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பட் தேங்காய் பால் எடுத்து தனியாக 2ஆம் பால் 1ஆம் பால்னு எடுத்து பண்ணுறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஹாய் சொல்லு. எம்ஜிஆர்னு மனசில் நினைப்பாங்க. ஸோ காஃபி குடிக்கிற கேப்பில் விஷுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி குழையிற ஸ்டேஜில் எடுத்துட்டேன். ஸோ தட் எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்காக வாழையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். சாமி படிச்சிடலாமா? கால் சுட போதுவா இங்கே. காக்கா வர காக்கா நிலையிலேருந்து கூப்பிடுறோம். ஸோ அவ்வளோதான், காக்காவுக்கு படைச்சிட்டு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் நான். ஸோ டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். மேருக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு செம்ம வெயில். கிளம்பும் போது கரெக்டாக 11:30 சம்திங். நாங்கள் 10 o'clockலாம் கிளம்பணுன்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் டைம் ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ ஆன் பண்ணாமே நான் வீடியோ எடுத்துன்னு வரேன். மெருவோட பால் புட்டியை விட்டாச்சு. இதையே குழப்ப எப்போ பாரு ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு எனக்கு. எடுத்தாச்சு. இதை மறந்துட்டு வந்துட்டேன். திரும்பவும் வந்தோம். நல்லா ரொம்ப தூரம் போகல, கொஞ்சம் தூரம் தான் போனோம். நல்லா டக்குனு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக வெயிலெல்லாம் தாண்டி ஒரு 11:45 மாமியார் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போனது தான் பயங்கரமான ட்விஸ்ட்டு. அது வீடியோ எண்டில் சொல்கிறேன் பாருங்கள்.
ஏடி பாவி சர்ப்ரைஸ்ன்ட்டு நீ ஒழிஞ்சிக்கிட்ட. என்னடா அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக செம்ம சொதப்பல். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக விஷுவே கிடையாதான். லாஸ்ட் வீக் வரைக்கும் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு தான் வந்து நமக்கும் விஷுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மலையாள கேலண்டர்லாம் பார்க்க தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறது தான். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கே தெரியல போல, லாஸ்ட் டைம் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களே வந்து 3 days பிஃபோர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நம்மக்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. அதனால் என்ன ஆகிடுச்சு, நான் வந்து இன்றைக்கி தான் விஷுன்னு நினச்சிட்டு நேற்றே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சாமிலாம் இன்றைக்கி கும்பிட்டுட்டேன். அண்டு ஈவினிங் வந்து நான் ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு திருக்கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக நானே நாத்தனார் எல்லாருமே கோயிலேருந்து சாரி எடுத்து கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி கட்டிட்டு திருக்கல்யாணம் அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே போய் ஒரு 1/2 அன் ஹவரில் எனக்கு பீரியட்ஸும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கோயிலும் போக முடியல அண்ட் விஷுவும் வந்து நாளைக்கு செலிப்ரேட் பண்ண முடியாது. பட் தேங்க் காட் நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு செலிப்ரேட் பண்ணால் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணால் இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் வருஷப்பிறப்பு நமக்கு வந்து ஸோ அதனால் நாளைக்கு பண்ணலைன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பட் நம்ம இன்றைக்கே பண்ணிட்டோம். ஒருவேளை நாளைக்குன்னு தெரிஞ்சுருந்தால் நான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுருக்க மாட்டேன். ஸோ அது வரைக்கும் ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் போன வேகத்துலேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பி வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த வ்ளாக் கண்டினியூ பண்ண எதுவும் இல்லை. இருந்துதான் ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். இதுக்கப்புறம் என்ன கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு கண்டிப்பாக நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணுறேன். அதில் எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.